இன்னைக்கு திங்கட்கிழமை நம்ம வீட்டில் திரு ஆடிப்பூரம் பூஜையை பார்க்கலாமா? இன்னைக்கு காலையிலேருந்தே செம்ம ஹரிபரியாக போயிட்டு இருந்ததுங்க வேலை. காலையில் எழுந்து கோலம் போட்டுட்டு இன்னைக்கு அம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம் செஞ்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அம்மாவுக்கு வளையல் மாலையெல்லாம் கட்டியிருந்தேன். அவங்கள அலங்காரம் பண்ணி வச்சுட்டு சமைக்க போயிட்டேன். சமையல் எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், புளியோதரை இது 3மே செஞ்சுட்டு அம்மாவுக்கு பால், பழம், வளையல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி அவங்களுக்கு நலங்கு வச்சுட்டு வளையலை அவங்க கைகளில் போட்டு விட்டுட்டு இன்றைக்கி அம்பிகை நம்ம கர்ப்பாம்பிகையாகவும் மணப்பெண்ணாகவும் நினச்சி நம்ம வழிபாடு செய்யணும். இன்றைக்கி நம்ம வீட்டில் நல்லபடியாக வளையல் திருவிழா பூஜையை நல்லபடியாக திரு மாரியம்மன் அம்பிகைக்கும் முடிச்சாச்சு. நீங்களும் இன்றைய நாளை தவற விடாதீங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு டசன் வளையலாவது நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யணும். இல்லையாச்சும் நீங்கள் கோவில்களுக்கு போயிட்டு நீங்கள் சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கலாம், இல்லை அம்பிகைக்கு வளையல வாங்கி கொடுக்கலாம். இன்றைக்கி நல்லபடியாக ஆலம் கழக்கி டிஸ்டி சுற்றியும் போட்டாச்சு. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.